ஹலோ, வெல்கம் பேக் டு எஸ்பிசன் கேமிங். ஐ ஆம் யுவர் எஸ்பிசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக் கிரேசி ரோபோன்ற மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்க மைன்கிராஃப்ட் கேம் பிளே. இது மைன்கிராஃப்ட் மாதிரியே தான் இருக்கும், சில வித்தியாசங்கள் இருக்கும். அது என்னென்னு உள்ளே போய் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்பதை இப்போதே நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னவென்றால், நாம் வீடு கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், வில்லேஜ் தேட போகிறோம். அதுதான் பெரிய வேலை. அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு ரூயின் போட்டோல் நாம்ளே கண்டுபிடிப்போம். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, கண்டுபிடிப்போம். ஒரு மணி நேரம் கிட்ட இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வேலை பண்ண போகிறோம்ல, கட் எடிட் எதுவும் இல்லை. 1 மணி நேரம் அப்படியே போகுது. நேராக கேம் பிளே வீடியோக்குள்ளே போகணுன்னு நினச்சா இது வேறு லோட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கிரேசி ரோபோ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போடுங்க. நம்மளுக்கு பிளாக் கிரேசி ரோபோ அவ்வளோ போட்டாலே வந்துடும். ஃபுல் நேமு பில்டிங் கேம் பிளே தான், அப்படி தான் வரும். நீங்கள் அதை அமுத்துனீங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருக்கும், சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை நீ எங்கடா கண்டுபிடிச்ச, எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா, நான் விளையாட்ருக்கும் போது மைன்கிராஃப்ட் விளாட்ணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. போய் ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணால் 30 ரூபா கேட்குறாங்க. இருக்கவே இருக்குது நம்ம சாட்ஜிபிட்டி, இருக்கவே இருக்குது நம்மளுக்கு கூகுளு, ஜெமினை. இதுக்கிட்டெல்லாம் நம்ம கேட்டோன்னா ஏதாச்சும் சொல்லுன்ட்டு கேட்டேன். அதுங்க இந்த கேமை தான் சொல்லிச்சுங்க. சரி உள்ளே வருவேன், உள்ளே பார்த்தா அப்படியே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம மைன்கிராஃப்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களே க்ரியேட் பண்ண ஒரு கேம் பிளே. அதனால் இது அப்படியே தான் இருக்கும். சரி, 2 நிமிஷமாக என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். லோடாகி தொலைய மாட்டிக்குது, நான் என்ன பண்ணுறது? இது கரெக்டாக எவ்வளோ நேரம்ன்ற வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் வளரி தான் பேசுவேன். போக போக எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிக்கப் பண்ணிக்கலாம். அப்பா கேம் லோடு ஆயிடுச்சு. வாங்க உள்ளே போவோம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டிக் எடுங்க ஃபஸ்ட்டு. ஸ்டிக் சில பேர்லாம் இதில் என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். நானே அப்படி தான் விளாட்னேன். ஃபஸ்ட் டைம் விளாடும் போது என்ன பண்ணேன், இந்த ஸ்டிக்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சேன். பார்த்தா நைட் ஆகி எல்லாம் என்னை போட்டு தள்ளிட்டாங்க. எல்லா லூட்டும் அப்படியே போயிடுச்சு, வரவே இல்லை. ஏன் பக் ஆகிடுச்சான்லாம் தெரியல. இந்த ஸ்டிக்கை வச்சு டக்குன்னு உடச்சிட்டு கிளம்பிடணும். ஏன்னா எல்லா செஸ்ட்லேருந்து வெளியே விழுந்துடும், நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடு தரணும். ஆடு வா 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 வா. இதையும் நீங்கள் ஸ்டிக்லேயே அடிச்சிக்கலாம். கத்தி எல்லாம் செய்யணும் ஃபஸ்ட்டே அப்படின்னு நினைக்க வேணாம். எதையும் செய்யலைனாலும் பரவாயில்ல, வெறும் ஸ்டிக்கு இருந்தால் போதும். இந்த செஸ்ட்டு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேம் பிளே கேமுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் ஒரு நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணி பேர் வச்சிட்ட அப்புறம் கீழே லோடிங் மேப், அதுக்கப்புறம் போனஸ் செஸ்ட்டுன்னு வரும். போனஸ் செஸ்ட்டுன்னு அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே செஸ்ட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் முக்கியமான விஷயம் என்னென்னா, கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் அப்பா நம்மளுக்கு ஒரு வேலை இப்போயே முடிஞ்சிருச்சு. ரூயின் போர்ட்டல் பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் எங்கேயோ வில்லேஜ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இங்கேயா? இல்லை, எங்கே இருக்குது? இங்கே தான் நினைக்கிறேன். அங்கே போய் நம்ம ஸ்பான இடத்துல பார்க்கலாம், அங்கே தான் இருக்கான்ட்டு. பாறாங்கல் வீடு எல்லாம் அங்கே தான் இருக்குது. நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு. 2 வேலை இப்போயே முடிஞ்சு. இப்போ நேராக போயிட்டு கட 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 கடை டேய் ஓடுறா, என்னடா ஆமாம் வேகத்தில் நடக்கிற. நேராக போயிட்டு ரூயின் போர்ட்டல் செஸ்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் கோல்டு பிக்காக்ஸ் கிடச்சிச்சின்னா இங்கே மேலே இருக்க நம்மளோட கோல்டு எடுத்து மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன் இவ்வளோ வளர்றேன்னு கேட்காதீங்க, போக போக பிக்கப் ஆகிடும். இதுவே 2வது டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எப்பா எவ்வளோ நம்மளுக்கு கிடைத்திருக்கும் நம்மளோட அயன் நகட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளிண்ட்டு, ஒப்சீடியனு, பெல்லு யூஸ்லெஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ஸ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சோன்னா ஆர்மர், கோல்டு ஆர்மர் இப்போயே கிடச்சிருச்சு. அவ்வளோதான்.
லாவா மேங்மா ராக்கு என்னடா உயிரை வாங்குறீங்க. நேராக ஓடுவோம் அந்த வில்லேஜ் பக்கமாக. இப்போ நான் கட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். நேராக நான் வந்து போ 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 போய் 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 ஓடு 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 நம்ம அதை அப்படியே அலேக்கா அந்த வில்லேஜ்குள்ளே போவோம். வில்லேஜ்குள்ளே நிறைய வேலை இருக்குது. வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வீடு கட்ட போகிறோம். முக்கியமாக இது வந்து ஃபுல் கேம் ப்ளே வீடியோ, அதனால் ஃபுல் நோ எடிட் நோ கட். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நிறைகள் குறைகள்லாம் கண்டுக்காதீங்க. க்ளே இருக்குது இங்கே, ஒரு க்ளே டப்பா இருக்கார் இருப்பானு டெய்லி வருவானே, இங்கே வரல. சரி விட்டுருவோம், வேணும்னா வந்து எடுப்போம். இது என்னது, ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படியே தவறி விழுந்துருந்தேன்னா அப்படியே நம்மளை வந்து பரலோகத்துக்கு இந்த மைண்ட் கிராஃப்டே பிளாக் கிரேஸியே கூப்பிட்டு போயிருக்கோம். எதுக்கு குழப்பிக்கிட்டு மைண்ட் கிராஃப்ட்டுன்னே சொல்லுவோம், ஏன் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஏன் இது வந்து பிளாக் கிரேஸி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஏன்னா இதில் பேஸ்டியனும் அதுக்கப்புறம் நம்மளோட பேஸ்டியன் அதுக்கப்புறம் வேறு என்னமோ சொல்லுவாங்களே, நம்ம டாம்னு சொல்லுவாங்க. தண்ணி கடியில் கீழே போயிட்டு அதை கண்டுபிடிக்கணும், தண்ணி கடியிலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் மிச்சம் எல்லாம் இருக்கும். மிச்சம் எல்லா டெம்பிள்ஸ், நம்மளோட ஃபோர்ட்ரஸ், எண்டர்மேனோட இது எண்டு சிட்டி இருக்காது. அது வந்து நம்ம வந்து ரியல் மைண்ட் கிராஃப்ட் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுவோம். அதில் என் சிட்டி டேரெக்டாக போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு இது. அதுக்குள்ளே இல்லை டைமண்ட் ஆர்மரே நம்ம போயிட்டு அப்புறம் தான் எல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் வித்தரை நம்மளால் எழுப்ப முடியும். வித்தர் ஃபைட்டு, பாஸ் ஃபைட் கண்டிப்பாக இருக்குது. அவன் நம்மளை அடிக்கிறது நிச்சயம். அதுக்கப்புறம் நேராக இதை கேரட் மைண்ட் பண்ணிப்போம். கேரட் வந்து நல்லா ஃபுட், ஏன்னா இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் நடலாம், எல்லாம் செய்யலாம். அங்கே வந்து இதெல்லாம் மிச்சம் இருக்கிறதுல எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓடு 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 இங்கே கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், மிச்சம் எல்லாம் வில்லேஜுக்கு கொடுத்துடலாம். அப்பப்போ சில டைம் வளருவேன். இங்கெல்லாம் ஓடி 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 போயிட்டு சரி அப்படியே ஓடி 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 நடுவோம். அப்பப்போ ஸ்டெக் ஆகுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஸ்டெக் ஆகலை. வீட்டில் ஆளுங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா நான் பிஸியஸ்ட் பர்சன் இந்த மை ஹவுஸ், அதனால் பேசுவாங்க. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ சொன்னால் சஸ்பெண்ட் போயிடும், அப்புறமா சொல்கிறேன். வீட்டில் சஸ்பெண்டாக வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா சொல்லலாம். சரி, இப்போ கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். 1 2 3 4 கிராஃப்டிங் டேபிள் வந்தாச்சு. இதுக்கு 10 மூட்டை பேசாமல் குடவுன்லேயே இருக்கலாமேன்ற மாதிரி, நீ அதை சும்மா அமுத்தினாலே வருமே நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் 7 அயன் இங்கட்டு இருக்குது, அதை வச்சு ஒரு பக்கெட் செஞ்சுக்கலாம். செய்யலாமா வேணாமா, வேறு எதுவும் செய்யலாமா இல்லை வேணாமா, செய்யலாமா இல்லை செய்வோம். சரி செஞ்சாச்சு. இதை கிராஃப்டிங் டேபிளில் நீங்கள் அயன் வச்சு வெறும் அயனிங் கெட்டு மட்டும் ஒன்று வச்சு ஈஸியாக உடைக்கலாம். அந்த ஒரு அயன் கிட்ட வச்சு வேறு ஏதாச்சும் கூட செய்யலாம், சிக்கை வச்சு கூட உடைக்கலாம். வாங்க, ஒரு அயன் பிக்காச்சு செஞ்சாச்சு. இதை டக்குன்னு உடச்சி இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். நிலத்தை பார்த்தாச்சு. சரி மரத்தை வெட்டணுமே, ஐயோ நம்மளுக்கு ஒரே வேலை. இந்த கிராஃப்டிங் டேபிளை எதுக்கு திருப்பி எடுக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்ஸ் செய்ய மறந்துட்டேன். சரி காய்ஸ், நான் இந்த ஆக்ஸ் செஞ்சு போய் மரத்தை வெட்டிட்டு வரேன். அந்த கேப்பில் நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணுவீங்களான்னு தெரியும். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டீங்க, அது நல்லா தெரியும். லைக் ஷேர் மட்டும் முடிஞ்சால் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவே யார் பார்த்தாலும் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். முடிஞ்சவங்க நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சா பண்ணுங்க, இல்லைன்னா பார்த்துட்டு நீங்கள் பாட்டு இருங்க, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த சேனலை சின்ன பசங்க மட்டும்தான் பார்ப்பீங்கன்னு தெரியும், ஏன்னா இதில் மைண்ட் கிராஃப்ட் இருக்குன்ட்டு. இது தமிழ், இந்த யாராச்சும் எடிட்டிங் அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறது இருந்தால்
என்ன கேளுங்க. சில எடிட்டிங் என்கிட்ட சொல்லுங்கள். சில எடிட்டிங் மட்டும்தான் தெரியும். கொஞ்சோண்டு நானும் அப்படியே உங்ககிட்டலாம் கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எப்படி வைக்கிறாங்கங்கிறது தெரியல. நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியாது. ஃபாஸ்ட்டாக பண்ணி கற்றுக்கிட்டு சூப்பராக ஒரு எடிட்டிங் வீடியோவோடு போடலாம். எங்கள் பிளாஸ்ட் பண்ணஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேராக போகிறோம் இருட்டுற வரைக்கும் ஓடுறோம். ஏன்டா ஒரு வில்லேஜ் இருக்கிறீங்கள்ல, அந்த வில்லேஜில் கொஞ்சமாச்சு இது என்னது என்னமோ சொல்லுவாங்களே, ஒர்க்கர் வீடு அது ஒன்றாச்சு வைக்கணும். என்னடா வீடு கட்டி வச்சுருக்கீங்க, என்னடா வில்லேஜ் கட்டி வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சரி, ஒரு சேடல் தான் ஒர்த்தாக கிடச்சிருக்கு இப்போதைக்கு. என்ன அயன் லெதர்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க. நம்ம அயனா லெதர் ஃபேண்ட் அயன் ஃபேண்ட்லாம் நம்ம ஈஸியாகவே செய்யலாம். சீக்கிரமாக கிடச்சி நான் கூட செய்யலாம். ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. நான் சுற்றி வணக்கம் எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு இந்த இடத்துல வந்து ஓடினது தான். அப்படியே கட் பண்ணிட்டேன் வீடியோ வேறு. டக்குன்னு ரீஸ்டார்ட் பண்ணி அதே இடத்துக்கு திருப்பி க்ரியேட் பண்ணி வந்து டைம் போட்டு எல்லாம் செஞ்சு வந்தாச்சு. அயங்காலம் போடுறேன் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். டக்குன்னு பயத்தில் கட் பண்ணிட்டேன் வீடியோ வேறு. அதான் தம்பி அப்படியே எழுந்திருப்பா. நல்ல பயம் பண்ணி நேராக படுத்து தூங்கி வெடிஞ்சாச்சு. குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக ஓடி போயிட்டு ஒரு முக்கியமான வேலை பண்ண போகிறோம். என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? இந்த பெல்லை கொண்டு போய் வில்லேஜில் மாட்ட போகிறோம். சும்மா கையில் வச்சுருக்கிறது எனக்கு தலை வெளியே எடுத்துக்கிச்சு. டக்குன்னு உளுந்து டப்புன்னு சத்தம் கேட்குது. இந்த பெல்லு வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு சவுண்டுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் மியூட் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு கேட்க வேணான்ட்டு. நேராக ஓடி போய் குதிரை இருக்குது, சரி அப்புறமா பார்த்துப்போம். நேராக ஓடி போடா போய் நம்ம இடம் பார்த்து வச்ச நேரத்தில் நம்ம சர்வைவல் வீடை கட்டுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பர் வீடாக ஒன்று கட்டுவோம். அந்த வீட்டில் ஒன்று செய்ய போகிறோம். என்னடா இது, ஒரு சீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சீடு கிடச்சிருக்கு. ஏன்னா எனக்கு டொயின்னு சத்தம் கேட்கும். இங்கே இருக்க மரத்தை வச்சு தான் கட்ட போகிறேன். ஏன்னா இதுதான் டார்க்காக இருந்துச்சு பார்க்கும்போது. உங்களுக்கு பக்கத்துக்கு இந்த மரமே பச்சையாக தெரியும். ஏன்னா நான் வச்சுருக்க ஷேடு அப்படி. மூச்சு வாங்குது. இவ்வளோ நாள் பேசியிருக்கேன்டா, வாய்க்கிலேயே பேசுகிறேன்னு என் ஸ்கூலில் என் மிஸ்ஸுங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, என் அம்மா அப்பா எல்லோரும் சொல்லியிருக்காங்கடா. அப்போ கூட எனக்கு வாயும் வலிச்சதில்ல, கேட்கும் போது காதும் வலிச்சதில்ல. இப்போ வாயும் வலிக்குது, ஒன்றுமே கேட்காம காதும் வலிக்குது. பின்னாடி ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா டோரிமான் பார்த்துட்ருக்கேன், போர் அடிக்கும் போது. என்ன பண்ணுறது, வீட்டில் ஃபோனில் ரீசார்ஜ் வந்து இருந்தாலும் வீட்டில் ஏதாச்சும் சொல்கிற போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல பிள்ளையாக உட்காந்துட்டு சின்சான் டோரிமான்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அப்போ வந்து புதுசாக ஒரு வீடியோ செய்வோன்ட்டு நம்மக்கிட்ட இருக்கே, ரொம்ப நாளாக இருக்கே தண்டமாக ஒரு யூடியூப் சேனல் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு அதில் ஏதாச்சும் செய்வோன்னு செஞ்சது தான். ஓகே, ஏதோ வந்திருக்கு. என்ன 53 நிமிஷம் கிட்ட வருது. அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் 14 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சா என்ன பார்ட் பை பார்ட்டாக போடுறதுக்கு ஃபுல் ட்ரையும் பண்ணுறேன். பார்ட் பை பார்ட்டாக நீங்கள் பார்க்குவீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? சரி, இங்கேயே முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் பார்ட்டெல்லாம் அடுத்து பண்ணுவோம். வில்லேஜ் மட்டும்தான் இந்த வீடியோவிலே கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 அடி வாங்கணும். சரி, இதெல்லாம் ஏன் எடுக்கிறேன்றதெல்லாம் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு சஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. பாய் பாய், டேக் கேர், see you, குட் பாய்ன்ற மாதிரி
இப்போயே நான் கட் பண்ணிடுறேன். பாய் கைஸ், டேக் கேர்.